ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 17 அருள்வாக்குகள் 20 தொடக்கம் 25 வரை. ஒரு நாள் தாத்தா தண்ணீர் கொண்டு வர அருகாமையிலிருந்த கேணியில் நீர் இறைக்க சென்றார். அப்போது தன் சிறுவயது பேத்தியையும் அவரோடு அழைத்து சென்றார். வாளியை கிணற்றில் இறக்கி தங்கள் தாகத்தை முதலில் தணித்து கொள்ள தண்ணீரை இறைத்தார் தாத்தா. அப்போது அவருடைய பேத்தி, தாத்தா, கடவுள் எங்கு வசிக்கிறார் என்று கேட்டார். அப்போது தாத்தா தனது பேத்தியை தூக்கி கிணற்றின் தண்ணீரை காட்டி, அங்கே நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்க, நான் என்னை காண்கிறேன் என்று பேத்தி பதில் தந்தார். அங்கேதான் கடவுள் வசிக்கிறார் என்றார் அந்த தாத்தா. கடவுள் உன்னில், என்னில், நம்மில் வசிக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவை கேட்டனர். இயேசு அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் பதிலளித்தார். இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் வகையில் வராது. இதோ இங்கே, அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலே, உங்கள் இதயத்திலே செயல்படுகிறது. எனவே இறையாட்சி என்பது ஒரு இடம் அல்ல, நாம் போய் அடைவதற்கு. கடவுளின் மகனும் உலகின் மீட்பருமான இயேசுவால் இறையாட்சி ஏற்கனவே தொடங்கியாயிற்று. இறையாட்சி தொடங்கியிருப்பதை பேசிய இயேசு, மானிட மகனின் 2ஆம் வருகையில் அது முழுமை பெறும், நிறைவு பெறும் என்று கூறுகிறார். ரோமையர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று பவுலடியார் கூறுகிறார். நாம் நீதியை கண்களால் காண முடியுமா? காண முடியாது, ஆனால் உணர முடியும். அமைதியை கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். அன்பை கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். இரக்கத்தை கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். மன்னிப்பை கண்களால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். அதே போலத்தான் இறையாட்சியை இயேசு கண்களால் பார்க்க முடியாது, இறையாட்சி கண்களுக்கு புலப்படாது என்று கூறுகிறார். இயேசு தொடங்கிய இறையாட்சி இன்று நற்கருணை வடிவத்தில் நம்மோடு கூடாரமிட்டு இருக்கிறது. நற்கருணை வடிவில் இருக்கின்றவரை நம்முடைய வார்த்தையிலும் செயலிலும், நாம் எடுக்கின்ற முடிவிலும், அடுத்தவரை புரிந்து கொள்ளும் உணர்திறனிலும் நம்முடைய இறையாட்சியை வெளிப்படுத்த முடியும். இயேசு விதைத்த இறையாட்சிதான் திரு அவை. திரு அவை கொண்டாடுகின்ற நற்கருணை இறை ஆட்சி. அந்த இறையாட்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுத்து இறைவனுடைய ஆட்சி, அதாவது அவருடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவற்றை நாம் இந்த மண்ணுலகில் கொணர்ந்து இங்கே ஒரு விண்ணகத்தை கட்டி எழுப்ப முடியும். அதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.